ஸ்டார்ட்டிங்லேயே மிஸ்டீரியஸான லேடியை தான் காய்ச்சாங்க. இவங்க ஒரு ஸ்டீம் பன் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டீம் பன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பட் அதில் என்ன விதமான சீக்ரெட் யூஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியலை. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கு இடையிலையும் அந்த ஸ்டீம் பன் ரொம்பவே ஃபேமஸ். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் கொடுப்பாங்க. ஒருத்தர் எனக்கு இன்னொன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கண்டிப்பாக முடியாது, நீங்கள் நாளைக்கு தான் வரணும்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் அவங்க குட்டி பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கும் இதில் என்ன சீக்ரெட் ரெசிபி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த ஸ்டீம் பண்ணை சாப்பிடணும்னு அந்த குட்டி பொண்ணுக்கு ஆசை வருது. அவளும் எடுத்து சாப்பிடலான்னு போறா. ஆனா அவங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணுகிட்ட ப்ராமிஸும் வாங்கிடுறாங்க. பட் ஒரு நாள் இவங்க ஷாப்ல வந்த ஒருத்தர் எனக்கு இன்னொரு ஆர்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய காசு கொடுத்து கேட்குறாரா. இவங்களும் அவர்கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், கிச்சனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. பட் அந்த கிச்சன் பக்கத்து யாருமே போனதில்லை. அதனால இந்த குட்டி பொண்ணு இவ தான் நம்ம மூவியோட ஹீரோயினும் வச்சுக்கலாம். சௌச்சோ என்ன பண்றா, அவர் அவங்க உள்ள கூட்டிட்டு போய் கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில போய் எட்டி பார்த்துட்டு இருக்கா. பட் அதை அவங்க நோட் பண்ணிடுறாங்க. யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி சடனாக கதவை திறக்கிறதுல சௌச்சோ போய் கீழே விழுந்துடுறாளா. அதுக்கப்புறம் இவங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, இந்த பக்கத்து வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ என்னம்மா யாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போனீங்களே, அவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, போய் ரூமில் படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் சௌச்சோ ஒரு விஷயத்தையே யோசிக்கிறா. என்னன்னா இது வரைக்கும் அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போன எந்த ஆளுமே வெளியில் வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டீம் பண்ணுக்கான சீக்கிரட்டும் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே பல வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. சியோ இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. ஸ்கூல் ஹாலிடே முடிஞ்சு அவள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காளா. அப்போ அவங்க அம்மா கடையிலேருந்து ஒருத்தர் ஸ்டீம் பன் வாங்கிட்டு போகிறத பார்க்குறா. அவளுக்கும் ரொம்பவே கியூரியஸாக இருக்கும்ல. அதனால இவர்கிட்ட இருந்து இன்னைக்கு அதை வாங்கிடணும்னு டிசைட் பண்ணிட்டு ரொம்பவே அதிகமான காசு கொடுத்து எனக்கு இந்த பண்ணை கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவரும் கொடுத்துட்றாரு. இவர் ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறா. இன்னைக்கு எப்படியும் இந்த பண்ணை டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்மெல்லே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த மீட்டோட ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை வாயில வைக்கலான்னு போறா. ஆனால் கரெக்டாக அவளோட அம்மா வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுறாங்க. இதனால இவ ரொம்பவே கோபமாயிடுறா. ஏன் என்ன இதை சாப்பிடவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொல்லிடுறாங்க, சின்ன வயசுலேயே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அதை மறந்துட்டியா, நீ இதை சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா நீங்க யூஸ் பண்ற மீட்டோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்றதுக்கு அவங்களும் சொல்றாங்க, நான் எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சியா சொல்றா, நான் ஊர்ல இருக்க எல்லா கடையிலுமே போய் விசாரிச்சுட்டேன், நீங்க அவங்க யார்கிட்டயுமே எந்த மீட்டுமே வாங்கலன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இதுல என்னதான் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கியூரியாசிட்டியோட கேட்கறா. ஆனா அவங்க அம்மாவும் சொல்றாங்க அது வந்து பிளாக் போர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவளால நைட் ஃபுல்லா தூங்கவே முடியல. எப்படியாச்சும் இந்த சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி நைட்ல யாருக்கும் தெரியாம கிச்சன் டோரை போயிட்டு ஓபன் பண்றா. பட் அவங்களோட அம்மா முன்னாடியே நிக்கிறாங்க. இதனால அவ பயந்து கீழே விழுந்துடுறா. அம்மா நீங்க இந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாளா. அவங்களும் சொல்றாங்க, நீ என்ன பண்ற சியாச்சியா இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா நான் சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ கிச்சன் பக்கெட் வராதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே கிச்சன் போயிட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா டக்குன்னு டஸ்ட்பின் கீழே விழுகுதா. இவளுக்கு இன்னும் டவுட் ஆயிருச்சு. அம்மா அந்த கிச்சன்ல யார் இருக்கா, நான் அந்த பக்கத்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனா அவங்க அம்மா அதுக்கு உத்தர விடவே மாட்டேங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. பட் இவளோட புடிவாதத்தெல்லாம் தாண்டி அவங்க அம்மா அவளை சமாதானப்படுத்திடுறாங்க. அம்மா சொன்ன கேட்க மாட்டியா, நீ போய் ஃபர்ஸ்ட் படு, ஏன் அம்மாவே சந்தேகப்பட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. என்ன இருந்தாலும் இவளை சிங்கிள் மாமா அவங்க ரொம்பவே பாசமா வளர்த்துருப்பாங்களா. அதனால அவளும் சமாதானமாயிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அங்க கட் பண்ணா ஹோட்டல்ல இவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சியா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து அவங்க அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க அம்மா ரொம்பவே அழகா இருக்கிறாங்களா. அவன் பேண்ட் பார்த்துட்டு இருக்கான். வாவ் இவங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் வந்துட்டு வாவ் ஹேண்ட்ஸம் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. சொல்லிட்டு நீயும் அழகாதான்ப்பா இருக்க, அழகான பையனை தான் கூட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர்த்து நானே டின்னர் ரெடி பண்றேன், இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. சியாவும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கான ஏற்பாடும் நடக்குதா. ஸோ இப்போ 3 பேரும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சியாவுக்கு அவங்க அம்மா ஒரு ஸ்பெஷலாக ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அவளும் சொல்றா, அம்மா ட்ரிங்க்ஸ்லாம் நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தான் வயசு வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. அதனால அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்றாளா. பட் அது ரொம்பவே ஹெவியா இருக்கு. ஒரு சிப் தான் அடிக்கிறா, அவளுக்கு மயக்கமே வந்துருது. டக்குன்னு அந்த இடத்துல அவள் மயங்கிடுறாளா. அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவளை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் அவங்க அம்மா இல்லை பரவாயில்ல அவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு மீட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. இல்லை எனக்கு வேணாம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்லை நீங்கள் அதை கண்டிப்பாக சாப்பிடணும், கிச்சனுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இவனும் அப்படியே பார்க்குறான். வாவ் ஆண்டி அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவனும் கிச்சனுக்கு போறானா. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு சியா கண்ணு முழிச்சிடுறா. முழிச்சோடனே அவங்க அம்மாவையும் பாய் ஃப்ரெண்டையும் காணோம் அப்படிங்கவும் பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்லி கத்திக்கிட்டே வராளா. அப்பா கிச்சன் பக்கத்தில் வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. சின்ன வயசுல இந்த ரூம்குள்ளே போன யாருமே வெளியில வந்ததே இல்லையே, ஒருவேளை இதுக்குள்ள நம்ம பாய் ஃப்ரெண்டும் போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அந்த ரூம் பக்கத்தில் போகலான்னு பார்க்குறா. பார்த்தா யாரோ கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவள் ரொம்பவே பயமாயிடுறா. அவளுக்கு வாமிட்லாம்
வர ஆரம்பிக்குது. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால என்ன பண்ணுறா, டக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறப்ப அவங்க அம்மா வெளியில் வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இவன் அப்படியே ஷாக் ஆயிடுறா. அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ உள்ளே யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. யார் உள்ளலாம் யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா உள்ளே யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளோ சொன்னாலும் கேட்காம கதவை திறந்து பார்த்தாராளா. பார்த்தா உள்ளே ஒரு லேடி நிற்கிறாங்க. இவளுக்கு ஷாக் ஆயிடுது. அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவங்க தான் நம்ம ஹோட்டலுக்கு புதுசாக நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க தான் உன்னோட நியூ ஆன்டியோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்களா. ரிலேட்டிவாக இருப்பாங்க போல். நம்மளோட ஹோட்டலை டெவலப் பண்ணணும்லம்மா, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆனால் ஏன் நீங்கள் இவங்கள பார்க்க வேணான்னு என்னை தடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாளா. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்து மேக்கப்பே இல்லாமல் இருக்காளா, வேலை பார்த்து பாவம் களைச்சு போயிருக்கா, அதனால தான் உன்னை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உன்னை மீட் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே பார்த்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இவளும் கேட்குறா, அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க, அவன் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாளா. தான் அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஷூ அங்கே பார்த்தாரா. இது அவனோட தாச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, ஷூ அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னால் அதனால நான் வேறு ஒரு ஃபுட்வேர் கொடுத்தேன், ஆனால் அவன் என்கிட்ட சொல்லாமல் கூட இங்கேருந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. பட் இந்த பதில்லாம் வந்து ஷியாவை சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ணலை. அவளும் சொல்கிறா, உங்கள் பண்ணில் எதமோ இருக்குது, அவன் எங்கன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாளா. ஆன்ட்டியும் சொல்கிறாங்க, ஏன் நீ உங்கள் அம்மாவே இப்படி சந்தேகமாக பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் பன் ப்ரிப்பரேஷனும் போய்கிட்டு இருக்கு, நீ போய் தூங்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாளா. இப்போ அவங்க அம்மா கிட்டே கேட்குறா, எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது, உங்கள் பண்ணில் என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த அவளும் சொல்கிறா, எனக்கும் வயசு வந்துருச்சு, என்கிட்ட வந்து எதையும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அந்த பண்ணை சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஷியாவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. அவங்களும் பண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே அவள் கண்டுபிடிச்சிட்றா, இந்த ஸ்மெல் இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்க்குறா, சுத்தர வேறு டேஸ்ட்டில் இருக்கும் போல். அவள் சொல்லிடுறா, இது ஸ்மெல்லை பார்த்தே எனக்கு தெரியும், உங்களோட ஸ்மெல் இப்படி இருக்கவே இருக்காது, நம்ம பண்ணோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வேறு எதையும் எனக்கு கொடுத்து ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாளா. ஆனால் அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, இதுதான் நாம் செய்கிற பண்ணு, நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ, இதை தான் நான் எல்லாருக்குமே கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பன் ப்ரிப்பரேஷன் வேலைலாம் நிறையவே இருக்குது, ஒழுங்காக போய் தூங்க அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமாக ஷியாவை கிச்சனை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. ஸோ அப்போவே அவளும் டிசைட் பண்ணிடுறா, இங்கே என்னமோ மர்மம் இருக்குது, கண்டிப்பாக நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஷியா மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பக்கா பிளானோட அங்கே ஒருத்தர் பண்ணு வாங்கிட்டு வராரு. அவரோட பண்ணை தூக்கிட்டு ஓடியறாளா. அவரும் கத்துறாரு, ஏமா பண்ணெல்லாம் திருடிட்டு போயிடுவியாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் ஒரு சேஃபான போய் இடத்துல நின்றுட்டு அந்த பண்ணை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. கண்டிப்பாக இந்த பண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த பண்ணையும் சாப்பிட்றாளா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து ரொம்பவே அமைதியாக உட்காந்துருக்கா. அவளோட ஆன்ட்டியும் அம்மா வந்து நிறைய சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, வெஜ்ஜீஸ்லாம் கொடுத்துட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இவளும் ஒரு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறா. வந்தோடனே குழம்பிட்டு வந்துடுது, எல்லாத்தையும் வாமிட் பண்ணுற மாதிரி போயிடறாளா. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க. உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு, நீ திரும்பி நம்ம பண்ணை எதுவும் சாப்பிட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஷியான் சொல்லிடுறா, ஆமாம் நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சரியான கோவம் வந்துடுது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நீ என்ன மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. ஆமாம் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்ட்டியும் சொல்கிறாங்க, எல்லார் மாதிரியும் நம்மளும் பன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், அதுக்கு ஏன் நீ இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஷியாவும் சொல்கிறா, கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற மீட் வந்து மட்டனோ சிக்கனோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அவங்க அம்மா நாங்கள் போர்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போர்க்கா, ஏன் நான் போர்க்கே சாப்பிட்டது இல்லையா, அது போர்க்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஆனால் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அது வந்து பிளாக் போர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிளாக் போர்க்கும் கிடையாதுமா, அது டேஸ்ட்டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உண்மையை சொல்லுங்கள் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன், அந்த ரூம்குள்ளே போன யாருமே வெளியில் வந்ததே கிடையாது, நீங்கள் என்ன மனுஷங்களை கொண்டு அந்த மீட்டை வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஷியா, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை எவ்வளோ கேர் பண்ணி வளர்த்துருக்கேன் நீ பார்க்குறல்ல, உங்கள் அப்பா இல்லாமல் சிங்கிள் மாமா நான் உன்னை வளர்த்துருக்கேம்மா, என்ன போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குற, அதுவும் ஹியூமன் மீட்டை, எனக்கு யாரையாச்சும் காயப்படுத்தினா கூட பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. டைம் ஷியாவும் யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசில் தெரியாமல் ஒருத்தர் மேலே சூப்பை கொட்டியிருப்பா, அப்போ அவர் கையை வாங்கியிருப்பார். பட் அவங்க அம்மா தான் வந்து இவ சின்ன பிள்ளை, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வர எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்திருப்பாங்களா. அதனால நம்ம அம்மா ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவள் மனசுக்கும் புரியுது. அவளும் அவங்க அம்மா கிட்ட சாரி அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இனிமேல் நான் இந்த மாதிரி உங்களை தப்பாக நினைக்க மாட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஒரு வழியாக அந்த ஆண்டியும் அவங்க அம்மாவும் அவங்கள சரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஷியாங்க்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சா, அதனால அவளுக்கு ஸ்கூலில் விடுறதுக்கான டைமும் வந்துருச்சு. அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. பார்த்தா இவங்க அம்மாவும் ஆண்டியும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இதுதான் பாஸ் வெங் வரதுக்கான சரியான நேரம், இந்த டைமில் தான் அவரை நம்ம வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் காரில் போகிற ஷியாங்க்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா நிறைய பேத்துக்கு கொரோனா மாதிரி ஒரு ஷூ வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, அதனால நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் நடத்தலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஷியாங்கும் என்னடா மெசேஜ் இவ்வளோ லேட்டாக அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடுறாளா. அங்கே பார்த்தா வீடே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஹோட்டல் வைப்பில் ஒரு மாதிரி இருக்குது. என்ன நம்ம ஹோட்டல் நைட் டைமில் ஒரு மாதிரி வைப்பில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரி உள்ளே போகலான்னு பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, ஹைட்டாக ஒரு ஆள். அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, வாங்க உங்களுக்காக தான் ரொம்பவே ஸ்பெஷலான ட்ரீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்களா. இந்த ஷியாங்கும் பார்க்குறா என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அவளும் யாருக்குமே தெரியாமல் வந்ததை காட்டிக்காமல் அவங்க அம்மா பின்னாடியே போகிறாளா. பார்த்தா அவங்க அம்மா அந்த ஆளை கிச்சனுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஷியாங்கும் அப்படியே கிச்சன் வழியாக போயிட்டு எட்டி பார்க்குறா. அவங்க அம்மா யாரையும் கொல்ற மாதிரி அப்படியே கத்தியை தூக்குறாங்களா. இதை பார்த்து ஷாக் ஆகி அவள் பின்னாடி போய் விழுந்துடுறா. இதில் சத்தம் கேட்டுருது. அதனால அவங்க ஆண்டியும் வெளியில் யாருன்னு பார்க்க வந்துடுறாங்க. பட் ஷியாங் போய் ஒளிஞ்சுக்கிறாளா. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறா, யாரையோ கொல்றதுக்காக நம்ம அம்மா கத்தி எடுத்தாங்களே, ஒருவேளை அவங்க கூட்டிகிட்டு போன அந்த ஆளையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. போச்சு, இதெல்லாம் நடக்கவே கூடாது, நம்ம அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருமே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே, இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும், அவளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறா. ஆனால் அவங்களோட ஆண்டி தடுத்து நிறுத்திடுறாங்க. நீ என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இல்லை ஆண்டி, உள்ளே ஒரு ஆள் இருக்காரு, நான் உள்ளே உடனே போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படிலாம் யாரும் இல்லை, அம்மா பன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, உள்ளே யாரோ இருக்கிறாங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆண்டி தான் சொல்கிறேனம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இவனும் சமாதானம் ஆகலான்னு போகிறா. பார்த்தா உள்ளே இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குதா. அதை கேட்டவுடனே ஷியாங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலை. பட் அவங்க விட மாட்டேங்கிறாங்களா. அதனால அவங்க ஆண்டியை பிடிச்சி தள்ளி விட்டாரா. அவங்களுக்கு செவத்துல மோதி காயமாயி அப்படியே மயக்கமாயிடுறாங்க. ஷியாங்க்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம இப்போ போய் ஆண்டியை காப்பாற்றி ஆகணுமே, ஆனால் நம்ம அம்மாவை தான் காப்பாற்றணும், அதுதான் ரொம்பவே முக்கியம், உள்ளே இருக்க ஆளை போய் நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம், அப்போ தான் நம்ம அம்மாவை போலீஸ்லேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கதவை ஓப்பன் பண்ணுறா பாரு. அந்த டைமில் பார்த்தா அவள் ஃபேஸ் முழுக்க அப்படியே பிளட்டு தெரிக்குது. ஷியாங்க்கு ஒன்றுமே புரியலை. அழுதுகிட்டே போயிட்டு அம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அந்த டைமில் அவங்களும் பாரு உன் ஃபேஸ்லலாம் பிளட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மா இங்கே உள்ளே யாரோ வந்தாரே, நான் பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறா. யார் வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. பாஸ் வெங்க தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அவர் தான் உள்ளே வந்தாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ என்னத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க, நான் பன் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்னம்மா ஆச்சு, அவரை எதுவும் நீங்கள் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக ஆண்ட்டும் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க நெத்தியில் காயம் இருக்கா, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு என்னடி ஆச்சு, என்ன கையில் பிளட் இருக்குது, நெத்திலலாம் காயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இவளும் அப்படியே அமைதியாக சொல்கிறா, இல்லை நான் தான் ஆண்ட்டை தள்ளி விட்டுட்டேம்மா, சத்தம் கேட்கவும் அவங்கள கை தவறி தள்ளி விட்டு தான் வந்தேன், சரி நீங்கள் சொல்லுங்கள் உள்ளே என்ன சத்தம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. ஆண்ட்டு சொல்கிறாங்க, அம்மா பன் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன், ஆனால் இவ அதை கேட்கவே மாட்டேங்கிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை ஆண்டி, பாஸ் வெங் உள்ளே வந்தாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆண்டியும் அந்த நேரத்தில் டக்குன்னு சொல்லிடுறாங்க, அவர் எப்பயோ வெளியில் போயிட்டாரு, நான் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அம்மா தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லவும் நான் தான் கிச்சன் கதவை சாத்திட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அதனால் ஷியாங் யோசிச்சு பார்க்குறா, அம்மா வேணால் பொய் சொல்லலாம், ஆனால் பிஸ்னஸ்க்காக ஏன் புதுசாக வந்த ஆண்டியும் பொய் சொல்லணும், அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், நம்ம தான் சின்ன வயசுலேருந்து கற்பனையை வளர்த்துட்ருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சாரிம்மா ஏதோ சத்தம் கேட்கவும் தான் உள்ளே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இவங்க அம்மாவும் ஆண்டியும் சொல்கிறாங்க, ரொம்பவே லேட் நைட் ஆயிடுச்சு, நீ ஃபஸ்ட்டு போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷியாவை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் அம்மாவும் ஆண்டியும் ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க. ஹோட்டலில் அவ்வளோ கூட்டம், எப்பவும் போல் ஆளுங்க வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்களா. ஆனால் இதெல்லாம் ஹோட்டலுக்கு வெளியில் நின்று 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த பொம்பளைக்கு மட்டும் எப்படி தான் ஸ்ட்ரீம் பண்ணி இப்படி விற்கிதோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஏன் உங்களுக்கு தெரியாதா, அதுக்கான சீக்ரெட் தான் தெரியுமே, அதை சொல்ல தானே நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹோட்டலுக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்க ஆளுங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க இங்கே வாங்க, எல்லாரும் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்களா. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்லணும், வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் அங்கே எல்லா ஆளுங்களும் கூடிடுறாங்க. அந்த டைமில் தான் ஷியாங்கும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு போயிருப்பாளா. அவளும் என்ன பண்ணிடுறா, இவங்க கூப்பிடுறத பார்த்து அந்த கூட்டத்தோட போய் நின்னுறா. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம ஊர்லேயே இந்த ஸ்டீம் பன் மட்டும்தான் ரொம்பவே ஃபேமஸ், எல்லாருமே திருப்பி திருப்பி இங்கே வந்து தான் வாங்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் இதோட
ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம ஊர்லேயே இந்த ஸ்டீம் பன் மட்டும்தான் ரொம்பவே ஃபேமஸ். எல்லாரும் திருப்பி திருப்பி இதையே போய் வாங்குறீங்க. இதோட ஸ்மெல்லும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. எல்லாரும் ஆமாம்மா இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மீட் அப்படி. இதில் என்ன மீட் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இதில் மனுஷங்களோட கறியை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இன்னும் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்களா. ஆனால் ஷிங்ஷியாங் கேட்குறா, அம்மா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது, இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு இவங்களும் சொல்கிறாங்க, இதுக்கு ஆதாரம் வேறு தனியாக தேவையா? இவங்க ஹோட்டலுக்குள்ளே போன யாருமே வெளியில் வந்ததில்லை. அப்பப்போ ஆளுங்க எல்லாருமே காணா போயிடுறாங்க. லாஸ்ட்டாக இவங்க ஹோட்டலுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த ஆளுங்களெல்லாம் கொண்டு இருப்பாங்கன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஷிங்ஷியாங்க திரும்பவும் கேட்குறா, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் ஒவ்வொரு ஆளாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு லாஸ்ட்டாக போனாங்க, அவங்க லாஸ்ட்டாக போனாங்க, அப்புறம் ஒரு கப்புள்ஸ் போனாங்க, அவங்க கூட திருப்பி வரவே இல்லை. லாஸ்ட்டாக பாஸ் வெங் அவர் இங்கே தானே வந்து சாப்பிட்டாரு, ஆனால் அவர் வெளியில் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இதெல்லாம் கேட்குற ஷியாங்க்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பாஸ் வெங் காணாமல் போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அவர் காணாமல் போயிட்டாரு, ஏன் உங்களுக்குலாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்களா. அவளுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து சமாதானம் ஆயிடுறான், ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை சந்தேகப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்காளா. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னடா இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தா இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பன் எல்லாத்தையுமே சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பண்ணெல்லாம் இப்படி தான் உருவாக்குறாங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க, ரொம்பவே ருசியான பண்ணு நம்மக்கிட்ட இருக்குது, வாங்க வாங்க இதை எல்லாரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க இதுக்காக தான் கதை கட்டியிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. பார்த்தா இவங்களுக்கு இவ்வளோ பேசியும் என்னடா ஒரு பண்ணு விற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஷியாங்கும் இப்போ ஹோட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்குறா, அம்மா என்னம்மா ஆகுது, பாஸ் வெங்க காணாமாமே, ஏன் உங்களுக்கு அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இல்லையே எனக்கு தெரியாது, நீ என்னம்மா வளரிட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. சும்மா நடிக்காதீங்க, அவருக்கு கடைசியாக நம்ம ஹோட்டலுக்கு தானே வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா ஹாஷா எனக்கு ரொம்பவே வேலை இருக்குது, தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி திட்டி போட்டு போயிடுறாங்களா. எங்க அப்படியே உடஞ்சு போய் நிற்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். இந்த டைமுக்கு ஹோட்டலுக்கு ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. உங்கள் மேலே ரிப்போர்ட் வந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. இதை கேட்டோடனே ஆண்டியும் கேட்குறாங்க, எங்கள் மேலே யார் ரிப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னது இது, ஏன் திடீர்னு ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்கிற மாதிரி பார்க்குறாங்களா. ஸோ ஏற்கனவே காசி பேசிட்டு இருந்தாங்களே இந்த அங்குளும் ஆண்டியும், அவங்களும் சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க சார், அப்போ தான் உண்மை வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா போகுது அப்படிங்கிற ஒரு இதில் தான் யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி எந்த தப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம் நாங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கோம், இது மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது, அதனால நிறையா பேர் பொறாமையில் சொல்லியிருப்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாரி உங்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த அங்குளும் ஆண்டியும் தான் இல்லை பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா. இந்த அம்மாவும் ஆண்டியும் லுக்கை பார்க்கணுமே அப்படியே சைலண்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஷியாங் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவங்க கேட்குறாங்க, என்ன உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா ஷியாங் சொல்கிறா, உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணது நான் தாம்மா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோன்னே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கே ஷாக்காக இருக்குது. சார் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. இதெல்லாம் கேட்குற அந்த ஆண்டி, ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அங்குளுக்கும் ஆண்டிக்கும் இன்னும் குஷியாயிருது. பார்த்தீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்க தான் சார் செய்யும், நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. அதனால் அந்த ஆஃபீஸரில் வந்த லேடி மட்டும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பண்ணை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற மீட்டை வந்து ஒரு மிஷினில் வச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. சார் இந்த மீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. எல்லாருமே பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மீட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார், இருக்கிறதுலேயே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீட் எங்கேயுமே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியே தெரில சார், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. ஆனால் ஷியாங் தான் பார்க்குறா, அம்மா என்ன நடக்குது இங்கே, நிஜமாக நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா நாங்கள் இதை தான் டெஸ்ட் பண்ணோம், கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் சொல்கிறாரு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நாங்கள் தான் தப்பாக நினச்சிட்டோம், ஓகே நீங்கள் இந்த ஹோட்டலை ரன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனாலும் ஷியாங் விடுவாளா, விடுற மாதிரியே தெரியலையே. இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து கிச்சனையும் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து என்ன மேடம் கிச்சனை செக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இல்லை சார் கிச்சன்லாம் செக் பண்ண முடியாது, அது ரொம்பவே நாங்கள் மெஸ்ஸியாக வச்சுருக்கோம், அதனால் உள்ளே போக முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷியாங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா.
பத்தாததுக்கு அந்த அங்குளும் ஆன்ட்டியும் வேறு சேர்ந்துக்கிட்டு இல்லை சார் நீங்கள் வந்து கிச்சனை வந்து டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. இந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் வேறு வழி இல்லை, பரவாயில்ல மேடம் எப்படியா இருந்தாலும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ஆன்ட்டி தான் அந்த ஒரு மீட்டை எடுத்து கொடுக்குறாங்களா. இவங்களும் அந்த மீட்டோட ஒரு பீஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, சார் நம்ம ஸ்டீம் பண்ணில் செக் பண்ணால் அதே ரிசல்ட் தான் சார் இதில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. இந்த ஆன்ட்டிக்கும் அம்மாவுக்கும் இன்னும் ஹாப்பி ஆயிடுது. அவங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி நைஸாக சிரிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஷியாங் விடுற மாதிரியே தெரியலை. அந்த மீட் இல்லை சார், நாங்கள் வேற ஒரு மீட் கொடுக்குறோம், அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வேற ஒரு மீட்டை எடுத்துகிட்டு கொடுக்குறாளா. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸர் அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இது சுத்தமான பிளாக் போர்க் மீட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. பாவம் ஷியாங்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அவள் போய்ட்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்குறா, அம்மா உங்களோட மிஷின் எதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட மிஷின்லாம் ஃபெயிலியர் ஆகலாமா, இது ரொம்பவே சுத்தமான மீட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்களா. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே ப்ராப்பராக ஹைஜீனாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் தப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்துட்டோம், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களா. பார்த்தா அவங்க அம்மாவுக்கும் ஆன்ட்டிங்க ஹாப்பியோ இல்லையோ, அங்கே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ட எல்லாருமே எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு, இவங்க ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே கொடுப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஷியாங் தான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா. இங்கே என்னதான் நடக்குதுன்னு புரியாமல் அவளும் ஹோட்டல்லேருந்து வெளியில் வராளா. பார்த்தா அந்த டைமுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறா. அவன் வந்துட்டு அவளை கூப்பிடவும், நீ திரும்பி வந்துட்டியா, நீ காணாமல் போகலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரூலங் கிடையாது, நான் அவனோட ட்வின் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோட அண்ணனை கிட்டத்தட்ட 3 மாதமாக காணோம், உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அவன் ஃபோன்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அவன் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாம் கேட்குற ஷியாங்கும் அந்த பையன்கிட்ட சொல்கிறா, எங்கள் அம்மா மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் ஒரு பிளான் கொடுக்குறேன், அது மாதிரியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அப்படியே நைட் டைம் ஆயிடுது. ஷியாங்கும் கிச்சனுக்கு வெளியில் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாளா. பார்த்தா அவங்க ஆன்ட்டி வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ போய் படுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன், எதுக்கு நீ கிச்சனையே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு சத்தம் கேட்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஷியாங்கும் கிச்சனுக்குள்ளே போகலான்னு பார்க்கறாலும் இவங்க ஆன்ட்டி விட மாட்டேங்கிறாங்க. நீ எங்கே போகிறாங்களாம், போகாது அப்படின்னு சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு விடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த பையனை அவங்க அம்மா கழுத்தை போட்டு நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஷியாங் வந்து டக்குன்னு அவங்க கையை தட்டி விட்டுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க அண்ணனை கொண்ட மாதிரியே இவனையும் கொல்லலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அவங்க ஆன்ட்டியும் அங்கே வந்துடுறாங்க. நாங்கள் சொல்கிறத கேளு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஷியாங் கேட்குற மாதிரியே தெரியல. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஆதாரத்துக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாளா. பட் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி நிற்கிற பையன் அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அங்கே இருக்க கத்தியை தூக்கி ஷியாங் கழுத்தில் வச்சிடறான். அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. பார்த்தா அவங்க அம்மா, உனக்கு தேவையானது என்ன, சீக்ரெட் ரெசிபி தானே, அதை நான் கொடுத்துட்றேன், என் பொண்ணை தயவு செஞ்சு விட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் கொடுக்குறாங்களாம். அதை வாங்கிட்டு ஷியாங் அங்கே விட்டுட்டு அவன் ஓடிடுறான். பயத்தில் ஷியாங்கும் அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அழுகிறாளா. என்னம்மா சீக்ரெட் ரெசிபி, இங்கே என்னம்மா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போதான் அவங்க அம்மா உண்மையே சொல்கிறாங்க, நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது, அதனால தான் நம்ம பன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது நூற்றாண்டு காலமாக நம்ம பாதுகாத்துட்டு வந்தோம், இதை உனக்கு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நான் சொல்லலாம்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. ஆமாம், அந்த ரெசிபி ரொம்பவே சீக்ரெட் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதில் மீட்லாம் எதுவும் யூஸ் பண்ணலையாம்மா, மனுஷங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்களா. அவங்க சிரிக்கிறாங்க. மனுஷங்களோட மீட்டையா, நான் ஏன் அதை யூஸ் பண்ண போகிறேன், அதில் நாங்கள் ரொம்பவே சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி அண்ட் மலைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகை, அதை கொடுக்கறதுக்கு ஒரு சில ஆளுங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்களும் வந்து பேக் டோரை காட்டுறாங்க, நம்ம பேக் டோர் வழியாக போயிடுவாங்க, ஏன்னா அந்த ரெசிபியோட மூலிகைகள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவங்கள தான் வந்துட்டு பார்த்துட்டு நீ கொஞ்ச நாளில் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் பார்த்தியே, அவனோட அண்ணனும் உன் பாய் ஃப்ரெண்டும் கூட்டு தான் அவனுங்க நம்ம சீக்ரெட் ரெசிபியை தூக்குறதுக்காக வந்தவனுங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கான ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவனை இங்கேருந்து அனுப்பி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இதை கேட்டதுக்கப்புறம் தான் ஷியாங்க்கும் புரியுது. ஆனால் ஏன் நீங்கள் அந்த வந்து என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அவங்களும் சொல்கிறாங்க, அது ஒரு வயசுக்கு மேலே தான் சாப்பிட்ணும், அதில் நிறைய மூலிகைகள்லாம் கலந்துருக்கும், அது மனுஷங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபீல் கொடுக்கக்கூடியது, அதனால தான் வந்து சின்ன பிள்ளையான ஒன்றை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் ஷியாங்க்கு நிம்மதியே ஆகுது. அவள் முகத்துலேயும் இப்போ தான் சிரிப்பே வருது. நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, கண்டிப்பாக நான் வந்து ஸ்கூல் போய் நல்லா படிக்கிறேன், படிச்சுட்டு நம்மளோட ஹோட்டலை நம்ம டெவலப் பண்ணுவோம். அதான் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் போய் தூங்குறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அவள் போனதுக்கப்புறம் தான் அவளோட அம்மாவும் ஆன்ட்டியும் சிரிக்க
சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஒரு பாக்ஸை எடுத்துட்டு இன்னும் அந்த சீக்ரெட் இதுக்குள்ளே தான் இருக்குது பத்திரமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆக மொத்தம் இவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோடையே இந்த ட்ராமாவையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.